வேங்கை வலைவலி உறவுகளுக்கு வணக்கம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டு திடலில் தான் நம்ம இருக்கோம். இயல்பாக கட்சி கூட்டங்கள்னா மக்களை வர வைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா கோழி பிரியாணி, அவங்கள வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு வந்து இறக்குறது, அப்புறம் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுறது, அப்புறம் அவங்களுக்கு போடுறதுக்கு அவங்க உட்கார்றதுக்கான இருக்கையை போட்டுட்டு அதில் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி வைக்கிறது, அதில் மிக்சர் இதெல்லாம் வைக்கிறது, இந்த மாதிரி பண்பாட்டை தான் இன்னைக்கு திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் வளர்த்தெடுத்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரசிக மோகத்தில் அப்படியே கூட்டம் கூட்டமாக மந்தையாக வந்துட்டு இருக்கிறவங்கள மிதித்து தள்ளிட்டு போகிறது, அல்லது ஒவ்வொரு கூட்டம் நடக்கும்போது ஒருத்தராவது இறக்குறதுங்கிற மாதிரி கூட்டங்கள் தான் நடக்குது. ஆனால் அப்படி எதுவும் இல்லாமல் ரொம்ப நேர்த்தியாக திட்டமிட்டு சரியாக மக்கள் வந்து திட்டத்தட்ட ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோட நடந்துக்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோடைய கூட்டங்களாக நம்ம பார்த்துருக்கோம். அதில் இருக்கிறதுலே மிக பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய இந்த மாநாட்டு திடலில் இருக்கும். நாம் தமிழர் கட்சி சின்ன கூட்டம் நடத்தினாலும் பொதுக்கூட்டம் நடத்தினாலும் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மொழிக்காக, இனத்திற்காக, நாட்டிற்காக உழைத்த தலைவர்கள் இருக்காங்களா, அவங்களோட பதாகைகளை, அவங்க படங்கள் பொறித்த பதாகைகளை வச்சுருப்பாங்க. அப்போ இது பெரிய மாநாடுனா இன்னும் எவ்வளோ வச்சுருப்பாங்க, 100 கணக்கில் வச்சுருக்கிறாங்க. அந்த பதாகைகள் தான் இங்கே அடுக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் இந்த பதாகைகளில் ஏன் இவங்க படங்கள் இருக்குது, அவங்க யார், அவங்க இந்த மண்ணுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு சுருக்கமாக முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே மொழிப்போரிக்கு சத்தியமங்கலம் முத்து இருக்கிறாரு. இவர் எல்லாருக்கும் தெரியும். 1937, 39 வரைக்கும் ஒரு மொழி போராட்டம் நடந்து, முதல் கட்ட மொழி போராட்டம் சொல்கிறோம். அடுத்து 48ல் நடந்துச்சு, அப்புறம் 65ல் நடந்துச்சு. அதை 3ஆம் கட்ட அல்லது 4ஆம் கட்ட மொழி போர்னு சொல்லுவாங்க. இந்த 65ல் நடந்தது. அது 64ல் கீழப்பழுவூர் சின்னசாமி தான் முதல் இறந்து அதை பெரிய அளவுக்கு உசுப்பேற்றி விடுறாரு. அதுக்கு பிறகு 65ல் நிறைய மரணங்கள் நடந்துச்சு. மொழிக்காக உயிரை விட்டவர்கள் மிக மிக முக்கியமானவர். அதில் கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன் தொடங்கி தான் அது அப்படியே அந்த பட்டியல் நீளும். அந்த பட்டியலில் வரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு மொழிப்போரிக்கு தான் சத்தியமங்கலம் முத்து. அவங்களோட ஈகத்தை நம்ம நினைவு கூறணுங்கிறதுக்காக அவங்களோட பதாகை வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா சைவ பெரியார் என்று அழைக்கப்படக்கூடிய காசு பிள்ளை அவர்களுக்கு பதாகை வச்சுருக்கோம். காசு பிள்ளை யாருன்னா இந்தியாவிலேயே முதல்ல எம்எல், மாஸ்டர்ஸ் இன் லா படித்தவர் அவர் தான். அதனால் அவருக்கு பேரே எம்எல் பிள்ளைன்னு உண்டு. அவர் வந்து அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்திலேயே கிரிமினாலஜிக்கு தனியாக ஒரு பெரிய ஆய்வு நூலையே எழுதியவர். அவ்வளவு கற்றவர், தமிழ் மொழி மேலே தீராத பற்று கொண்டவர். அவர் நிறைய தமிழ் நூல்களை எழுதியிருக்கிறாரு. தமிழர் சமயம்னு ஒன்று எழுதியிருக்கிறார். எல்லா தமிழரும் படிக்க வேண்டிய ஒரு நூல் அது. அவர் சைவத்தில் ஒரு பெரிய ஆழ்ந்த புலமை கொண்ட ஒரு அறிஞராக விளங்கினார். அவரை நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காக காசு பிள்ளைக்கு பதாகை வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மொழிப்போர் போராளியான ஈழத்து சிவானந்த அடிகள். இந்த 37 மொழிப்போர்னு சொல்கிறோம்ல, ராஜாஜி கட்டாய இந்தியை கொண்டு வந்தார் அப்படின்னு கொண்டு வந்த உடனே எதிர்த்த முதல் வீரர் இவர் தான். எதிர்த்து அதுக்கு கடிதம்லாம் எழுதி அவரோட எதிர்ப்பை பதிவு செய்துட்டு அதுக்கு பிறகு எல்லாரையும் லட்சக்கணக்கில் இதை எதிர்த்து கடிதங்கள், மடல்கள் அனுப்புங்கன்னு சொல்லி அந்த போராட்டத்தை தொடங்கி வைத்தவரே இவர் தான் தொடங்கினாராங்கிறதுல இந்த திராவிட பாடிஸோட அக்கள் இப்போ கொஞ்சம் சண்டையெல்லாம் போட்டு அதை பார்த்துருப்போம். இவர் தான் தொடங்கினார். பதியப்பட்ட வரலாறு, அன்றைய வரலாறு, அன்றைய திராவிட இயக்கத்தினரே அதை எழுதினதையும் நம்ம சான்றுகளாக காமிச்சிருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சீர்காழி முத்துத்தாண்டவர். இவங்க வந்து இசை தமிழ் மூவர்னு சொல்லுவாங்க. அருணாசல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை, முத்துத்தாண்டவர்னு அந்த மூவரில் ஒருவர் தான் இவர். இசை தமிழை பெரிய அளவுக்கு கொண்டு போனவங்க. இன்றைக்கி இருக்கிற கர்நாடக சங்கீதம் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு மூவர் இருக்காங்க. அவங்க தான் இந்த கர்நாடக சங்கீதத்தை உருவாக்குனாங்கன்னு சொல்லி இன்றைக்கு நமக்கு இருக்கிற இசையை அவங்க கொடுத்ததுன்னு சொல்லும்போது, அதற்கும் 100-150 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தமிழ் இசைக்காக வாழ்ந்த மூவர் அவங்கள அடையாளப்படுத்துறதுக்காக அவருடைய பதாகை வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் பதிப்பு செம்மல் சீவைத்தா. தொல்காப்பியம் நமக்கு இருக்குல்ல இன்னைக்கு, அதுக்கு காரணமே அவர் தான். தொல்காப்பியத்தை முதல்ல பதித்து நூலாக்கம் செய்தவர் அவர் தான். ஓலைச்சுவடிகளில் இருந்ததை நூலாக்கம் செய்கிறத தொடங்கி வைத்தவர் ஆறுமுக நாவலர். அதை அடுத்த கட்டமாக சுவர் எழுப்பியவர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அடித்தளம் போட்டவர் ஆறுமுக நாவலர், சுவர் எழுப்பியவர் சீவைத்தான்னு சொல்லுவாங்க. அந்த சீவை தாமோதரனர் தான் இங்கே இருக்கார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. இன்றைக்கி நம்ம படிக்கிற தமிழுக்கு வித்திட்டவரே இவரும் முக்கியமானவர்களில் இவரும் ஒருத்தர் அப்படிங்கிறதுக்காக அவர் அடையாளப்படுத்த தான் அவரோட பதாகை வச்சுருக்கு. அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன இசை தமிழ் மூவரில் மாரிமுத்தா பிள்ளை அவருக்கு பதாகை வைக்கப்பட்டிருக்கு. நான் சொன்னது போல் அவங்களோட பங்களிப்பு தமிழ் இசையை பெரிய அளவுக்கு வளர்த்தெடுத்தவங்களில் இவங்க 3 பேர் முக்கியமானவங்க. அதில் அவருக்கு வச்சுருக்கு.
அடுத்தது கோடம்பாக்கம் சிவலிங்கம். நான் ஏற்கனவே 65 மொழி போராட்டத்தை சொல்லும்போது கீழப்பழுவூர் சின்னசாமி 64லயே உயிர் நீத்துறாரு. 65ல் அந்த குடியரசு தினத்தை ஒட்டி அது வந்து இந்தி கட்டாயம் ஆயிடும் அன்னைக்கு அப்படிங்கிறதுக்காக அதை தாங்கி கொள்ள முடியாமல் முதலை தன்னையே ஈகமாக கொடுத்து தீயிட்டு கொண்டு உயிரை கொடுத்தவர் தான் கோடம்பாக்கம் சிவலிங்கம். அவரை கூட மறந்துட்டு தான் இன்றைக்கி நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மறக்கக்கூடாது, மறந்தாலும் உங்களுக்கு நாங்கள் அவரை நினைவூட்டுவோம்ன்றதுக்காக தான் அவருடைய பதாகை வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மொழிப்போரிகி அன்னை தர்மாம்பாள் வந்து இந்த 37லேருந்து 38, 39 அந்த மொழி போராட்டம் இருக்குல்ல, அதில் முக்கியமான போராளி. அவங்க களத்துக்கு வந்தவங்களில் மிக மிக முக்கியமானவங்களில் இவங்களும் ஒருத்தவங்க. இங்கே நாங்கள் தான் பெண்களை வந்து பெரிய அளவுக்கு பெண்ணியத்தை போற்றினோம், பெண்களுக்கு உரிமையை வாங்கி கொடுத்தோம்னு 30கள்லேயே இப்படிப்பட்ட பெண்கள் தமிழினத்தில் இருந்தாங்க, போராடினாங்க, களத்துக்கு வந்தாங்கன்றதை நிறுவறதுக்காகவும் நம் இனத்தின் வரலாறு, நம் மொழிக்காக எத்தனை பேர் போராடி இருக்கிறாங்க. எப்போ சற்றேறக்குரிய 100 ஆண்டுகள், இப்போ கணக்கு பார்த்தா கூட 90 ஆண்டுகளுக்கு முன்னாடி போராடி இருக்காங்க அப்படிங்கிறத நினைவூட்டணும் தான் அவங்களுக்கு பதாகை. அதே மொழி போராட்டத்தில் அன்னை தர்மாம்பாலோடு இருந்து போராடினவங்க தான் ராமாமிர்தம் அம்மையார். அவங்க பிறப்பால் ஒரு தெலுங்கர் தான், ஆனால் அவங்களும் இந்த மொழி போராட்டத்தில் ஈடுபட்டாங்கன்றத நன்றியோட தமிழர்கள் நினைவு கூறுறோங்கிறதுக்கு தான் அவங்கள வந்து இங்கே போட்டுறோம். எங்களுக்கு அவங்க தெலுங்கருங்கிறதுனால அவங்க மேலே எந்த வெறுப்பும் கிடையாது. அவங்க எங்கள் மொழிக்கு செஞ்ச அந்த பங்களிப்பை, எங்கள் மொழிக்காக வந்து போராடினாங்க அப்படிங்கிறத அதை அவங்க மொழியாகவும் ஏற்றிருந்தாங்கன்னா அதையும் போற்றி தான் நாங்கள் இங்கே அடையாளப்படுத்தி வச்சுருக்கோங்கிறது தான் இது வழியாக நம்ம காட்டுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தெற்கெல்லை போராளி பேசுமணி சொல்லுவாங்க. தெற்கெல்லை போராட்டம்னா மார்ஷல் நேசமணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அளவுக்கு அந்த தெற்கெல்லை போராட்டத்துக்கு பங்களிப்பு செலுத்தியவர் தான் பேசுமணி. அங்கேயே அந்த தெற்கெல்லை போராட்ட வரலாறு எழுதவங்களே பார்த்திங்கன்னா 2 தரப்பாக பிரிஞ்சிருப்பாங்க. ஒன்று பேசுமணி தரப்பு ஒன்று, இன்னொன்று மார்ஷல் நேசமணி தரப்பு. இவங்க தரப்பு நூல் எழுதுனாங்கன்னா அந்த வரலாறில் மார்ஷல் நேசமணியை மறைத்தோ அல்லது குறைத்தோ காட்டுவாங்க. மார்ஷல் நேசமணி பக்கத்தில் எழுதுகிறவங்க வந்து அவங்க பேசுமணி தரப்பை வந்து குறைத்தோ மறைத்தோ காட்டுவாங்க. அப்படி தான் இருக்குது, தமிழினத்தில் இருக்கிற அந்த உட்பகை தான். இதுலேயும் ஒரு சின்ன சாதிய ஆங்கிளும் இருக்குது அதில். இருந்தாலும் அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் உண்மையிலே இன்றைக்கி கன்னியாகுமரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு காரணமாக அமைந்தார்கள். அதற்காக நன்றியோடு அவரை நினைவு கூறுவதற்காக நாம் அவருடைய பதாகையை வைத்துள்ளோம். அடுத்தது பார்த்திங்கன்னா முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். திருச்சியில் தான் இந்த கூட்டம் நடக்குது. அவருக்கு இன்னொரு பேர் திருச்சி விஸ்வநாதம். மொழி, மண், இனம்னு பேசி அந்த காலத்திலேயே ஈவேராவை தூக்கி போட்டு மிதித்தவர்களில் மிக மிக முக்கியமானவர். ஈவேரா கூடவே பல காலம் பயணித்து அவர் செய்த துரோகங்களை எல்லாம் எதிர்த்து பேசியவர் இவர் முதுகில் குத்தி தான் அந்த நீதி கட்சியை தன் கட்டுப்பாட்டில் முழுமையாக கொண்டு வந்தார் ஈவேரா. நீதி கட்சியிலிருந்து வாழ்க்கையை ஓரளவுக்கு அரசியல் வாழ்க்கையை வீணடித்தவர்களில் இவரும் முக்கியமான ஒருவர். ஆனால் கடைசி வரைக்கும் கொண்ட கொள்கையான தமிழ் தேசிய கொள்கையை எங்கேயுமே விட்டு தரல. நமக்கு மற்ற தலைவர்கள் இருந்தாங்க, மாப்போசி, சீபாதித்தனர் மேலாம் நமக்கு விமர்சனம் கூட உண்டு. விமர்சனத்தோடு நம்ம அவங்கள ஏற்கிறோம். ஏன்னா தமிழ் தேசியம் பேசினாங்க, அப்புறம் திராவிடத்துக்கிட்ட போயிட்டாங்கன்னு. கடைசி வரைக்கும் திராவிடத்துக்கிட்டையும் போல திராவிடத்தை ஏற்றுக்கல. திராவிட தலைவர்களோட நட்பு பாராட்டினார், அவங்களோட சில தமிழ் பணிகளில் ஈடுபட்டார். அப்படிங்கிறது இருந்தாலும் இவர் தமிழ் தேசியத்தை தான் கடைசி வரைக்கும் தனது கொள்கையாக கொண்டு வாழ்ந்தார். அதுக்காக நன்றியோடு அவரை நம்ம நினைவு கூர்றோம். அடுத்தது நம்ம பாட்டன் பாரதியார். அவரை எல்லாருக்கும் தெரியும், அண்மை காலத்தில் பாரதியாரை நாம் தமிழர் கட்சி போட்டுறதை வச்சு இங்கே பெரிய கலைபரமே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி தாண்டா செய்வோன்னு திரும்பவும் பாரதியாருக்கு பெரிய பதாகை வச்சு திரும்பவும் அவரை போற்றிக்கிட்டு தான் இருப்போம். அது எங்கள் கடமை, செய்கிறோம். அவரை நீ பாப்பான்னு காமிச்சா அவர் சமமாக எல்லாரையும் பார்த்தாரு அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. அதனால் அவருக்கு பதாகை வைத்திருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 4ஆம் தமிழ்ச்சங்கம் வைத்த பாண்டித்துரை தேவர் அவர்கள் 3 தமிழ்ச்சங்கங்கள் வைத்தாங்க. அந்த மன்னர்களுக்கான பதாகைகள்லாம் அந்த பக்கத்தில் இருக்குது. இதுவே காமிச்சோன்னா ரொம்ப நேரம் ஆகுமேன்றதுக்காக தான் ஒரு பக்கத்தை மட்டும் காட்டுவோம். அதுலேயும் சில பேரெல்லாம் விட்டுட்டு இவங்களை பற்றி தான் இன்றைக்கி வரலாறு நம்ம அதிகமாக சொல்ல வேண்டியிருக்குன்றதுக்காக காட்டுறோம். அந்த 3 முச்சங்கங்களுக்கு பிறகு சற்றேறக்குறைய 2000 ஆண்டுகள் பெருசாக இங்கே 1900 ஆண்டுகள் இங்கே பெருசாக வேலைகள் நடக்கலை. அந்த காலகட்டத்தில் தோன்றி ஒரு பெரும் பணக்கார பின்புலத்தில் பிறந்தாலும் அந்த பணத்தை தன் மொழிக்காக செலவு செய்யணும், ஈடுபடணும்னு 4வது தமிழ்ச்சங்கத்தை மதுரையில் அமைத்து தமிழ் வளர்க்கும் பணியை செய்த பாண்டித்துரை தேவர். அது மட்டும் இல்லை, வஉசி கப்பல் ஓட்டுநர்னு சொல்கிறோம். அந்த கப்பல் ஓட்டத்துக்கு பெரும் தொகையை தன்னுடைய பங்களிப்பாக கொடுத்து உதவியவரும் தான் இந்த பாண்டித்துரை தேவர். அந்த நன்றியோடு அவருக்கு நம்ம பதாகை வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அப்துல் ரவுப். ஈழத்துக்காக போராடினவங்க நிறைய பேர் நமக்கு தெரியும். தன் உயிரையே ஈகமாக கொடுத்தவங்களையும் தெரியும். அதில் முதல்ல அந்த மாதிரி ஈகம் செய்தவர் தான் அப்துல் ரவுப். அவர் 95ல் ஈகம் செய்கிறாரு.
இங்கே ஈழத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், இஸ்லாமியர்கள் தனித்தரப்பாகவும் மற்ற தமிழர்கள்னு தனித்தரப்பாகவும் இருப்பாங்க. இஸ்லாமியர்கள் அதில் சேர மாட்டாங்க. அவங்க தாய்மொழி தமிழாக இருந்தாலும் அவங்க தன்னை தனி இனமாக கருதுவாங்க. தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. ஈழம்ன்ற கனவுக்காக 95லேயே முதல்ல உயிர் விட்டவரும் ஒரு இஸ்லாமியர் தான். ரொம்ப நன்றியோட அன்றிலிருந்து இன்று வரை அவரை நம்ம போற்றி கொண்டாடுறோம். அப்படி தான் இங்கும் மேடை பதாகை வைத்து அவரை நினைவு கூறுகிறோம். அடுத்தது நம் மாவீரன் வீரப்பனார் அவர்கள். எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் இனக்காவலர் இருப்பாங்க, வனக்காவலரும் இருக்கலாம். நமக்கு வந்து எல்லை காவலராகவும் இவர் இருந்தார் அப்படிங்கிறது தான் அவர்கிட்ட சிறப்பே. அவர் இருந்த வரைக்கும் காவேரியில் கூட கன்னடம் கொஞ்சம் அடக்கி தான் வாசித்தாங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அந்த அளவுக்கு கடைசி காலத்தில் தமிழ் தேசியத்தை கொள்கையாக ஏற்று ஈழத்துக்கு போகணும் விரும்பினாருங்கிற வரைக்கும் சொல்கிறாங்க. அதனால் அவருடைய பங்களிப்பெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாதுன்னு பதாகையாக அவரை நினைவு கூறுகிறோம் நாம் தமிழர் கட்சி சார்பாக. அடுத்தது பார்த்திங்கன்னா தாளமுத்து. எல்லாருக்கும் தெரியும், 37, 38 இந்திய எதிர்ப்பு போராட்டம். அதில் 39 முதல்ல ஜனவரி 15ஆம் தேதி நடராசனார் உயிர் ஈகம் செய்கிறார். அவருக்கு அடுத்து ஒரு 1.5 மாதத்தில் இறந்தவர் தான் தாளமுத்து. இந்த நடராசன் தாளமுத்து, அதை வந்து தாளமுத்து நடராசன் மாற்றி சொல்லுவாங்க. அவங்க தான் முத மொழிக்காக உலக வரலாற்றில் பதியப்பட்ட வரலாற்றில் உயிரீகம் செய்தவர்களில் 2வது நபர் இவர் தான். அதனால் ரொம்ப நன்றியோடு அவரையும் நினைவு கூறுறோம். கட் பண்ணிடுங்க. அடுத்ததாக தோப்பா ஐயாவுக்கு வச்சுருக்கோம். அண்ணனுடைய வரலாற்று பேராசிரியர், கல்லூரி படிக்கும்போது. அதுக்காக மட்டும் இல்லை, அவர் தமிழினத்துக்கு நிறைய தொண்டாற்றிருக்கிறாரு. இங்கே திராவிட இயக்கத்தை ஏற்றுக்கொண்டாலே தமிழர் அப்படின்னா எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த எண்ணத்தை உடைத்தவர். திராவிடத்தை ஏற்றுக்கிட்டவங்க எல்லாரும் பாப்பான்னு திட்டுவாங்க. அந்த மாதிரி பேசி அதுலேருந்து மாற்றம் அடைந்து அதுக்கான சரியான காரணங்களை முன்வைத்த ஒரு வரலாற்று பேராசிரியர். நம்மளுடைய பண்பாட்டு ரீதியான வரலாற்று ஆய்வியலில் மிக மிக முக்கியமானவர்களில் இவரும் ஒருத்தர் அப்படிங்கிறதுனால நன்றியோடு அவரை நினைவு கூறுறோம். அடுத்தது இந்திய எதிர்ப்பு போராட்டம் சொல்கிறோம்ல, 1965. அந்த 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கி வைத்தவர். இவரை வந்து அந்த காலகட்டத்தில் அரசை எதிர்த்து பேசுகிறாருங்கிறதுக்காக கல்லூரி பேராசிரியராக இருக்கும்போது அவரை ஒவ்வொரு இடத்துலையும் தூக்கி அடிக்கிறாங்க. தஞ்சாவூரில் வேலை செய்கிறாரு, ஈரோட்டுக்கு அனுப்புகிறாங்க, மதுரைக்கு அனுப்புகிறாங்க. போகிறது எல்லாத்தையும் வாய்ப்பாக பயன்படுத்தி அங்கே இருக்கிற மாணவர்களை அரசியல்படுத்தி இந்திக்கு எதிராக பெரிய போராட்டத்தை கட்டி அமைத்தவர் இவர் தான். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஒரு நாயகர் அப்படின்னு ஒருத்தரை காட்டணும்னா இவரை தான் காட்ட முடியும். அதுக்காக ஐயா சி. இலக்குவனாருக்கு இங்கே பதாகை வச்சுருக்கோம். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னது போல் கோடம்பாக்கம் சிவலிங்கம். அடுத்ததாக உயிர் நீத்தவர் விருகம்பாக்கம் அரங்கநாதன். கோடம்பாக்கம் சிவலிங்கம் இறந்ததை நேராக பார்க்குறாரு, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. வீட்டுக்கு வராரு, தூங்க முடியல. அடுத்த 2 நாளில் தமிழ் வந்து அழிஞ்சிரும், இந்த இந்தி கட்டாயமாச்சுன்னா தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிரும் இன்னும் 2 நாளுக்குள்ளே அப்படின்ன உடனே தாங்க முடியாத ஒரு துயரத்தில் தன்னையே மாய்த்து கொண்டவர் தான் விருகம்பாக்கம் அரங்கநாதன். அதனால் அவரை நினைவு கூறுறதுக்காக பதாகை வச்சுருக்கோம். அடுத்தது அன்னை மீனாம்பாள். இவங்க 1937, 38, 39 அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் களத்தில் இருந்தவங்க இவங்க. அன்றைக்கு பலமுறை என் காணொலி பார்க்குறவங்களுக்கு தெரியும், பெண்கள் வந்து தமிழ் எழுத்து பொறித்த புடவையை கட்டிக்கிட்டு திருச்சியிலேருந்து பேரணியாக வந்தாங்கன்னு. அந்த புடவையெல்லாம் நெய்து கொடுத்தவங்க இவங்க தான். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு நாங்கள் தான் கல்வி கொடுத்தோம் திராவிட இயக்கம் சொல்லுதில்ல, இவங்களோட தாத்தாவே கப்பல் வச்சுருந்தார் சொந்தமாக. அதுவும் ஒடுக்கப்பட்ட ஒரு பின்புலத்திலேருந்து வந்தவங்க. இன்றைக்கி உங்கள் வரலாற்றை நீங்கள் தேடி பார்க்கணுன்னா ஒரு 40-50 பக்கம் ஒரு சின்ன ஏடு மட்டும்தான் இருக்குது. வேறு எதுவுமே நமக்கு கிடைக்கல. அதுதான் நம்ம இனத்தினோட துயரம். அவங்கள நம்ம நினைவு கூறுவோங்கிறதுக்காக தான் திரும்ப இங்கே பதாகையை வச்சு அவங்களுடைய வரலாறையும் கடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வடக்கெல்லை போராடி மங்களம் கிழார் அவர்கள். மாப்போசி வடக்கெல்லை போராட்டத்தினுடைய தலைவராக இருக்கலாம். அந்த போராட்டத்தை மக்கள் போராட்டமாக மாற்றியது. மக்கள்கிட்ட போய் வீடு வீடாக அதை பாடமாக எடுத்து நம் தமிழ் மொழி இனம் இங்கே தான் இருக்கணும், இந்த பகுதி திருத்தணி திருப்பதி இதை சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் நம்மளுடைய பகுதின்னு மக்களுக்கு உணர்த்தி அவங்களோட போராட்ட களத்துக்கு கொண்டு வந்தவர் மங்களம் கிழார். அதற்காக அவரை நினைவு கூறுவதற்காக அவருக்கு பதாகை வச்சுருக்கோம். அடுத்தது சோமசுந்தர பாரதியார். 1937, 38 இந்திய எதிர்ப்பு போராட்டம் பேசுவோம். அந்த போராட்டத்தை கட்டி எழுப்பி ஒரு இயக்கமாக மாற்றியவர் இவர் தான். அதை ரிஜிஸ்டர் பண்ணி அதை ஒரு போராட்ட இயக்கமாக மாற்றி அதுக்கு செயலாளராகவும் பணியாற்றியவர். வஉசி அவர்கள் கப்பல் கம்பெனி தொடங்கிய போது அப்போ அவர் சொன்னது, என்கிட்ட 2 கப்பல் இருக்குன்ற சொல்கிறாங்க, ஆனால் என்கிட்ட 3 கப்பல் இருக்குது. சோமசுந்தர பாரதி SS பாரதிம்பாங்க அவரை. SS பாரதின்ற ஒரு தமிழ் கப்பல் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி
இவரை தான் கணக்காயராக அந்த கப்பல் கம்பெனிக்கே வச்சுருந்தாரு. மிக மிக பெருமைக்குரியவர். நம் தமிழ் சமூகம் போற்ற மறந்த முக்கியமானவர்களில் சோமசுந்தர பாரதியாரும் ஒருத்தர். அவரை நினைவு கூர்றோம். அடுத்தது நம்ம தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவருடைய பங்களிப்பு எல்லாருக்கும் தெரியும். தெரு தெருவாக நம்ம பேசும்போது அதை கடத்திக்கிட்டே இருக்கோம். இங்கே தன்மான உணர்ச்சியை நாங்கள் தான் இங்கே ஊட்டி வளர்த்தோன்னு திராவிட இயக்கம் போட்டிருக்குது. வெள்ளைக்காரங்காலத்திலேயே எதிர்த்து கடுமையாக அதை போராடி, என் உரிமை, நீ வந்து என்னை தினமும் கைரேகை வைக்க சொல்கிறேன்னா அந்த விரலையே வெட்டி எரியும் அப்படின்னு பல நூறு இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தி களத்துக்கு கொண்டு வந்து போராடியவர்களில் இவரும் முக்கியமானவர். விடுதலை போராட்டத்துக்காக சற்றேறக்குறைய 9 ஆண்டுகள் சிறையில் கழித்தவர். இதை விட வேற என்ன பெருமை வேணும்? அவரை கட்டாயம் நன்றியோடு நாங்கள் நினைவு கூர்றோம். அடுத்தது காவிரி செல்வன் பா. விக்னேஷ் அவர்கள். நாம் தமிழர் கட்சி தொடங்கிய பிறகு பல்வேறு போராட்டங்களை நடத்தும். அதில் முக்கியமானது காவிரி உரிமை மீட்பு போராட்டங்கள். அந்த மாதிரி ஒரு களத்தில் 2016 காலகட்டத்தில் தன் உயிரையே மாய்த்து கொண்டு காவிரி உரிமைக்காக நின்றவன் தான். எனக்கு ஒரு வகையில் பார்த்தா தம்பி தான். நான் பெருசாக அவனோட பழகினதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு உணர்வோடு இந்த கட்சியில் இருக்கோமோ அப்படி இருந்தவன் தான். உணர்வு எழுச்சியின் மிகுதியில் அந்த ஒரு காரியத்தை தன்னையே ஈகமாக கொடுத்துட்டான். அதுக்காக நன்றியோடு நினைவு கூர்றதுக்காக விக்னேஷுக்கும் பதாகை வச்சுருக்கோம். அடுத்தது ஐயா வைகுந்தர். சனாதனம்னு இன்னைக்கு சனாதன எதிர்ப்பு நிறைய பேசுகிறாங்க. அந்த சனாதனம் இன்னைக்கு இவரையும் உள்வாங்க முயற்சி செய்து கொண்டிருக்கு. அந்த காலகட்டத்தில் பார்த்தாலே தீட்டுன்னு இருந்த சமூகத்திலிருந்து வந்து ஒரு பண்பாட்டு புரட்சி, ஒரு சமய புரட்சியை ஏற்படுத்தியவர், வித்திட்டவர் தான் ஐயா வைகுந்தர். அதுக்காக அவர் நன்றியோடு நினைவு கூர்றதுக்கு இங்கே பதாகை வைத்திருக்கிறோம். அடுத்தது வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள். அந்த காலகட்டத்தில் 1901 என்னவோ தான் இவர் இறக்குறாருன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்துக்குள்ளேயே 1,00,000 தமிழ் பாடல்களை எழுதியவர் இவர். அந்த காலகட்டத்திலே ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்து தன் பாடல்கள் வழியாக ஒரு மொழி போராட்டத்தையே செய்தவர் தான் ஐயா வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள். இன்றைக்கும் அவர் எழுதின அந்த 1,00,000 பாடலும் நூல்களாக பதிக்கப்பட்டு வரல. அதுதான் துயரம். இன்றைக்கும் தமிழின் நிலை அதுதான். அதெல்லாம் மாற்றம் தான் நம்ம வரோம். அதுக்காக நினைவு கூர்றதுக்கு, நினைவில் வைத்து கொள்வதற்காக தான் அவங்களுடைய பதாகையெல்லாம் இங்கே வச்சுருக்கோம். அடுத்தது தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள். தனியாக ஒரு கூட்டம் போட்டு அண்ணன் வந்து இவரை பற்றி தமிழ்நாடு முழுக்க உலக தமிழர்கள் அறிகிற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நானுமே பெரிய அளவுக்கு அவருடைய பங்களிப்பை அதுலேருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வரைக்கும் நமக்கு முத்துராமலிங்க தேவர் ஐயாவை தான் தெரியும். மூக்கையா தேவரை பற்றி அந்த அளவுக்கு தெரியாது. கல்விக்காக பெரிய புரட்சி செய்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அண்ணாதுரை பதவி ஏற்ற போது 67 அப்போது தற்காலிக சட்டப்பேரவை தலைவராக பதவி ஏற்பு சொல்லுவாங்கள்ல, அந்த நிகழ்ச்சியை நடத்தி வைத்தவரே இவர் தான். அண்ணாதுரைக்கு பதவி ஏற்பை நடத்தி வைத்தவர் இவர் தான். அவர் ஃபார்வர்ட் பிளாக்காக அந்த காலத்தில் இந்திய அளவில் தலைவராக இருந்து முன்னெடுத்து சென்றவர். முக்கியமாக கல்வி வள்ளல் அப்படிங்கிற நிலையில் தான் நம்ம அவரை நினைவு கூர்றோம். அடுத்தது ஆப்ரகாம் பண்டிதர். இசைத்தமிழ் மூவர்னு சொன்னேன். அதுக்கு பிறகு ஒரு தோய்வு தான் தமிழ் சமூகத்தில். ஒரு பெரும் பாய்ச்சலாக 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் இசையில் ஆய்வு செய்கிறேன்னு வந்து கர்நாடக இசை தான் தமிழ் இசையில், அதை சார்ந்து தான் தமிழுக்கு இசையே இருக்குன்ற நிலையை மாற்றி கர்நாடக இசைன்னு இன்றைக்கு சொல்லப்படுறதே தமிழ் இசை தான் அப்படிங்கிறத தன் ஆய்வுகள் வழியாக நிறுவியவர். அதுக்காக 7 மாநாடுகளை தன் சொந்த செலவில் போட்டு அதை பெரிய அளவுக்கு கொண்டு போனவர். தமிழ் சமூகம் அவங்களெல்லாம் இன்றைக்கி நினைவு வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே கொண்டு வந்து பதாகையாக வச்சுருக்கிறோம். அடுத்தது கிருபானந்த வாரியார். ஓரளவுக்கு இவர் அறியப்பட்டவர் தான், ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் மறந்துடுவாங்க. நாம் முருக வழிபாடை பெரிய அளவுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். அந்த முருக வழிபாட்டில் முருகருடைய சீடர்கள் இல்லை முருகர் வழி வந்தவர்கள் அப்படின்னு பார்க்கப்படுறதுல மிக மிக முக்கியமானவர். நிறைய தன்னுடைய பக்தி சார்ந்த சமய பேச்சுக்கள் வழியாக சமூக கருத்துக்களையும் கொண்டு போனவருங்கிறதுக்காக நாம் அவரை நினைவு கூறதுக்காக பதாகையை வச்சுருக்கிறோம். அடுத்தது மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. இவர் வந்து தமிழ் புதின தந்தைன்னு சொல்லுவாங்க. அவர் அது வந்து ஒரு முதலியார் சரித்திரம்னு ஒன்று இருக்கும். அது என்ன முதலியார்? பிரதாப முதலியார் சரித்திரம்னு ஒரு புதினத்தை எழுதின நாவல் சொல்கிறாங்கல்ல, முதல் தமிழ் நாவலை எழுதியவர் இவர் தான். அப்படி தான் நமக்கு தெரியும். அதை விட முக்கியமான பெருமை அவருக்கு உண்டு. என்ன தெரியுமா? வழக்காடு அவர் வந்து அன்றைக்கே நீதிபதியாக இருந்தவர். நாகப்பட்டினம் பகுதியில் தான் நீதியரசராக வெள்ளைக்காரங்காலத்தில் வேலை செஞ்சவர். அங்கே வழக்காடு மொழியாக தமிழ் இருக்கணும்னு வெள்ளைக்காரங்காலத்திலேயே பேசி அதுக்கான வேலைகளை செய்தவர். பெண்கள் முன்னேற்றத்துக்காக அன்றைக்கே பேசியவர் தான் ஐயா மாயூரம் வேதநாயகம். இதே தான் நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்கு பதாகை. அடுத்தது நாடக பேராசன் சங்கரதாஸ் சுவாமிகள். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா எம்ஆர் ராதா உட்பட அந்த காலகட்டத்தில்
தமிழ் நாடக கலையில் இருந்த எல்லாருக்கும் ஆசான் இவர் தான். இவர் பட்டறையில் பட்டை தீட்டப்பட்டு தான் அதுக்கு பிறகு திரைக்கலை வரைக்கும் எல்லாரும் வந்து பெரிய கலைஞர்களாக மாறினாங்க. அதுக்காக நாடகத்தமிழை அடுத்த நிலை கொண்டு போனார் அப்படிங்கிறதுக்காக அவரை பெருமைப்படுத்துறதுக்கு இங்கே பதாகை வைக்கப்பட்டிருக்கு. நடராசனார், நான் ஏற்கனவே சொன்னேன் மொழிப்போர் ஈகியருக்கு எல்லாம் வச்சுருக்கோன்னு. முதல்ல பதியப்பட்ட உலக வரலாற்றில் மொழிக்காக ஒருத்தர் உயிரை விட்டார்னா அது இவர் தான். 1939 ஜனவரி 15 உயிரை நீத்தார். அதுக்கு பிறகு தான் எல்லாமே. அதுக்கப்புறம் தாளமுத்து, அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழித்து தான் 52 தான் பங்களாதேஷ், அந்த பாகிஸ்தான் தன்னுடைய மொழி வங்காள மொழி அழிஞ்சிருமோன்னு அங்கே கல்லூரிகளில் போராட்டம், பல்கலைக்கழக போராட்டத்தில் 4லேருந்து 5 பேர் தான் உயிர் நீத்தாங்க. அந்த நாள் தான் February 21. அந்த நாளில் தான் இந்த மாநாடு நடக்குது. அந்த நாளை தான் உலக தாய்மொழி நாள்னு UN அங்கீகரித்து கொண்டாடுது. காரணம் 4லிருந்து 5 பேரோட உயிரீகம் தான் வங்காள மொழிக்காக. உலக அளவில் தாய்மொழி நாள்னா அதுதான். ஆனால் அந்த 52க்கு 13 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம் தாத்தா முதலில் மொழிக்காக உயிரை நீத்தார். நம் இனத்தில் 100கணக்கானோர் மொழிக்காக உயிர் நீத்தாங்க. மறந்துடக்கூடாது, நன்றியோடு அவங்கெல்லாம் நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பதாகை. அடுத்தது விஸ்வநாத தாஸ். நான் ஏற்கனவே சொன்னல நாடக பேராசான்னு சங்கரதாஸ் சுவாமிகள். அவர் ஒரு பக்கம், இவர் வந்து அந்த விடுதலை போராட்டத்தை ஊற்றுறதுக்காகவே இந்த மாதிரி நாடகங்களை போட்டுட்டு இருந்தார். பல முறை, எனக்கு எண்ணிக்கை கூட சரியாக நினைவில் இல்லை, 60 முறையோ நோவ கைதான் அவர். எதுக்கு? நாடகம் போட்டது. ஆங்கில அரசை எதிர்த்து நாடகம் போடுறதுக்காக கைது பண்ணுவாங்க, விடுவாங்க, வெளியே வந்து திரும்பவும் நாடகம் போடுவார், அவங்களுக்கு எதிர்த்து பேசுவார், திரும்ப கைது பண்ணுவாங்க. இப்படியே தான் ஒரு வாழ்க்கையே பெரும்பான்மையாக ஓடிச்சு. அவரை நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கோம். அடுத்தது தாத்தா காமு ஷெரீஃப். தாத்தான்னு சொல்கிறேன், ஆனால் திட்ட தான் போகிறேன் அவரை. ஏன்னா கருணாநிதின்ற ஒரு என்ன சொல்கிற இந்த நாளில் அவரெல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்கன்னா, அவர் பாட்டு திருவாரூரில் இருந்தவரை நீ சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு வந்து வேலை செய், உனக்காக நானே அங்கே வேலைக்கு விண்ணப்பிச்சிட்டேன்னு அந்த கருணாநிதியை திருவாரூர்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்து திரைக்குள்ளேயும் கூட்டிகிட்டு போய் விட்டதே இந்த காமு ஷெரீஃப் தான். இவர் பார்த்து வச்ச வேலை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு இந்த நிலையில் இருக்குது. அதுக்காக ஆனால் பெரிய பெருமைக்குரியவர், மொழிக்காக நிறைய செஞ்சுருக்கிறாரு. அதனால் உண்மையிலே ஒரு நன்றியோட நினைவு கூறுறோம். ஆனால் கொஞ்சம் திட்டவும் செய்கிறோம், நம்ம தாத்தா தானே, செய்த பிழைக்கு திட்டுறோம், அவ்வளோதான். அஞ்சலி அம்மாள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். விஜய் வந்து இவங்களை தன்னுடைய கொள்கை தலைவர்கள் 5 பேரில் ஒருத்தவங்கள அறிவித்தார். அவங்க மகப்பேறு காலத்திலேயே கை குழந்தையோடலாம் சிறையில் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு பாடுபட்டாங்க அப்படிங்கிறத உண்மையிலே நன்றியோட நம்ம நினைவு கூறுறோம். அடுத்தது கீழ்வெண்மணி. எல்லாருக்கும் தெரியும், இது கிட்டத்தட்ட திமுக ஆட்சி அமைந்து ஓராண்டுக்குள்ளே நடந்த ஒரு நிகழ்வு தான். 44 பேர் எரித்து கொல்லப்பட்டது. இதில் ஒரு திராவிட சதியும் இருக்குது. எப்படி பெரியார் எல்லாம் சமத்துவம் பேசிய பெரியார் இங்கே சாதி ரீதியாகவும் நடந்த ஒரு போராட்டத்தில், வர்க்க ரீதியாகவும் நடந்த ஒரு போராட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நின்னார் அப்படிங்கிறதுல அவர் இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்போஸ் ஆகி தான் நிற்கிறார். அப்போ அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே இங்கே வந்து சமத்துவத்துக்காக, கூலி உயர்வுக்காக போராடினதுக்கு 44 பேர் செத்தாங்கன்றதெல்லாம் நம்ம பெருசாக உலக வரலாற்றில் கூட இந்த மாதிரி ஒரே இடத்துல எரித்து கொல்லப்பட்டார்கள்னு பார்த்ததில்லை. மறந்துடக்கூடாது, இன்னொரு முறை இதெல்லாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கள நினைவு கூறுறோம். அடுத்தது கல்வி கண் திறந்த நம்ம தாத்தா காமராஜர். தூய ஆட்சி அப்படிங்கிறது அவருக்கு பிறகு இங்கே இல்லாமலே போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். திரும்பவும் அந்த மாதிரி ஒரு தூய தமிழ் ஆட்சியாக கொண்டு வரணும், தூய ஆட்சி அதில் கூட தமிழ் ஆட்சியாக கொண்டு வரணுன்றது தான் நம்மளுடைய எண்ணம். அவர் வந்து தமிழ் தேசியவாதிலாம் இல்லை, அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நமக்கு எதுவும் இல்லை. ஆனால் உண்மையிலேயே நிர்வாகம் அப்படின்னா அவர்கிட்ட தான் நம்ம பாடம் கற்றுக்கிறோம். அதுக்காக நன்றியோடு அவரை நினைவு கூறதுக்காக படம் வச்சுருக்கிறோம். அடுத்தது தாத்தா கக்கன். அதே தான் நம்ம அவருக்கு சொன்னதான், இவரும் தமிழ் தேசியவாதி இல்லை, காங்கிரஸ்காரங்க தான். அவங்க நினச்சிருந்தா அன்றைக்கே தமிழ் இனம் வேறு மாதிரி வாழ்ந்திருக்கலாம், நல்லா வாழ்ந்திருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அவங்களாம் இந்திய விடுதலை அப்படிங்கிறதுக்குள்ளே அவங்க பயணித்ததுனால அவங்க அப்படியே இருந்துட்டாங்க. ஆனால் மிக மிக தூய்மையானவர்கள். இன்றைக்கி இருக்கிற அரசியல் மாதிரி இல்லை, ரொம்ப ரொம்ப தூய்மையான அரசியலாக வச்சுருந்தாங்க. அவர் கிட்டத்தட்ட 80 தான் இறந்தார், 81ன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இறக்குறார். அரசு மருத்துவமனையில் தான் அவர் கடைசி காலத்தில் மருத்துவம் கூட செஞ்சுக்கிட்டார். அரசு பேருந்தில் போக்குவரத்துக்கு பயன்படுத்தினார். இப்படிப்பட்ட அமைச்சரை நீங்கள் இன்றைக்கி பார்த்துட முடியுமா? அமைச்சரை விடுங்க, கவுன்சிலரை பார்க்க முடியுமா? அதனால தான் அவங்களெல்லாம் நினைவு கூறணுங்கிறதுக்காக வச்சுருக்கிறோம். உடனே இவங்க மொழி போராட்டத்தில் இவர் எதிராக இருந்தார் தெரியுமா, இவர் உத்தரவின் பேரில் தான் சுட்டு கொண்டாங்க தெரியுமா அப்படிமா. அது எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் எடுத்துக்கல, அது விமர்சனமாக தான் அவர் மேலே வைக்கிறோம். ஆனாலும் நான் சொன்னது போல் தூய ஆட்சி அப்படின்னா இவங்க தான் எங்களுக்கு அடையாளம். இவங்களை தாண்டி ஒரு தூய ஆட்சி இங்கே யாரும் கொடுக்கல, நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத எங்களுக்கு போட்டியாளராக பார்க்குறோம் ஆட்சி நிர்வாகத்தில். அடுத்தது தனிநாயகம் அடிகள்.
ஈழத்தில் பிறந்தவர் தான். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் வளர்ச்சி பணிகளை செய்யணுங்கிறதுக்காக உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம்னு ஒன்று இருக்குல்ல, அதை நிறுவியவரே இவர் தான். இவர் சொன்னதை கேட்டு தான் அதுக்கு பிறகு அது நடக்குது. அதை தன்னாட்சி கொண்ட ஒரு அமைப்பாக வைக்கணும் தான் தொடங்குறாங்க. அண்ணாவும் ஏற்றுக்கொண்டார். அப்படி தான் அது தொடங்கப்படுது. கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? கருணாநிதி தன் வேலையை செய்தார். அதை அரசின் ஒரு அங்கமாக மாற்றிவிட்டார். அது இன்னைக்கு தன்னாட்சி கொண்ட ஒரு நிலையில் இல்லை. அந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தையே நிறுவியவர் அப்படிங்கிற நிலையில தான் அவரை நம்ம நினைவு கூர்றோம். அடுத்தது தாத்தா மாசி ராசா. நான் பிறந்த மயிலை மண்ணை சேர்ந்தவர், மயிலாப்பூரை சார்ந்தவர் தான் மயிலை சின்னசாமி ராசான்னு. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் அடையாளமாக அன்றைக்கு போராடியவர். அம்பேத்கருக்கு முன்னோடி. உண்மையிலே சொல்லணும், அம்பேத்கருக்கு முன்னோடி தான் அயோத்திதாசர், ரெட்டமலையார், எம்சி ராசா. இவங்க எல்லாம் பெரிய அறிஞர்கள். இன்றைக்கும் நான் பல இடங்களில் சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய சொன்னாலும் எம்சி ராஜாவை பொறுத்த வரைக்கும் கைவீசு அம்மா கைவீசுன்னு ஒரு பாட்டு எல்லாரும் குழந்தைகளை எல்லாருக்கும் பாடி வளர்த்துருப்பாங்க. அந்த பாட்டை எழுதினவர் இவர் தான். இந்த மாதிரி நிறைய குழந்தை பாடல்களையும் எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி நிறைய பெருமைக்குரியவர். பெருசாக இவங்கெல்லாம் கொண்டாடப்படலை, நம்மளாவது நினைவு கூறணுங்கிறதுக்காக தான் வைக்கிறோம். இதை பார்க்கும்போது சில பேர் போயிட்டு தேடி படிக்க முடியும், படித்தா அந்த வரலாறு தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறோம். அடுத்தது தாத்தா இம்மானுவேல் சேகரனார். இங்கே எப்படி ஒரு சாதிய போராட்டம் இன்றைக்கும் அந்த இறுக்கம் வந்து தென் மாவட்டங்களில் இருக்குன்றதை பார்க்குறோம். அந்த காலகட்டத்தில் உரிமைக்காக போராடிய மக்களுக்காக முன்னின்று அந்த போராட்டங்களை நடத்தியவர் அப்படிங்கிறதுக்காக அவரை நம்ம உண்மையிலே பெருமையோட நினைவு கூர்றோம். அடுத்தது தாத்தா வஉசி. இவரை பட்னி போட்டது தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த தமிழினம் இந்த நிலையில் இருக்குங்கிறது தான் என் கருத்து. நான் பல இடங்களில் பல காணொலிகளில் பேசியிருக்கேன். பெரிய பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். எப்படின்னா, இவரோட தாத்தாவே வழக்கறிஞர் வெள்ளைக்காரங்காலத்தில், இவங்க அப்பா வழக்கறிஞர், இவரும் வழக்கறிஞர். எப்படி ஒரு நாளைக்கு போனால் அந்த காலத்திலே 1000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய வழக்கறிஞர். அந்த காலத்தில் 1000ன்னா நினச்சி பாருங்க. அவர் பெரிய பெரிய வழக்குகளை எடுத்து நடத்தக்கூடிய வழக்கறிஞர். அது எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு விடுதலை போராட்டத்துக்கு வந்து வெள்ளைக்காரன் எதை வச்சு, பொருளாதாரத்தை வச்சு தான் இங்கே இந்த நிலையை அடைஞ்சான்ப்பா, அதை அடிக்கணும்டா அப்படின்னு அவன் ஆணி வேர்லேயே போய் கை வச்சவர் தான். கப்பல் கம்பெனி தொடங்கி கடைசியில் அதனால் கைது செய்யப்பட்டு எல்லாத்தையும் இழந்து, உண்மையிலே சோகம் என்னென்னா, அவர் சிறையிலேருந்து வெளில வரும்போது பார்க்க 4 பேர் இல்லை. அதில் உற்ற தோழனாக இருந்த சுப்பிரமணிய சிவா, அவரும் தொழுநோயோடு வந்து பார்க்குறாரு. அந்த நிலையில் இருந்தார். அதுக்கு பிறகு மண்ணெண்ணெய் விற்றார், மளிகை கடை வச்சார். பட்னி போட்டோம். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த தமிழினம் இப்படி தத்தளித்து நிற்குது. ஏற்கனவே சொன்னது மாதிரி ரெட்டமலை சீனிவாசன் தாத்தா அந்த அம்பேத்கருக்கு முன்னோடி அப்படின்னா இவங்களாம் தான். இந்திய அளவில் பேசுகிறாங்களே அம்பேத்கர் பேசின கருத்துக்கள்னு, உண்மையிலேயே அந்த நிறைய கருத்தை அயோத்திதாசர் தொடங்கி ரெட்டமலை சீனிவாசனார், அப்புறம் எம்சி ராசா இவங்கெல்லாம் பேசிட்டாங்க. அம்பேத்கரும் பேசினார், இன்னும் கூடுதலாக பேசினார், இன்னும் கூர்மைப்படுத்தினாருங்கிறத நம்ம ஏற்கிறோம். ஆனால் அம்பேத்கருக்கு இவர்கள் முன்னோடி அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டே ஆகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, மயிலாடுதுறை சாரங்கபாணி மொழிப்போர் ஈகிற அந்த 65 மொழி போராட்டம் இருக்குல்ல, அந்த மொழி போராட்டத்தில் முக்கியமான போராளிகள், முக்கியமான ஈகிகளில் இவரும் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அந்த 65 காலகட்டத்தில் இந்தி கட்டாயம் ஆயிடுச்சுன்னா தமிழ் அழிந்துருமேன்றதை எண்ணி தாங்கி கொள்ள முடியாமல் தன்னையே மொழிக்காக ஈகமாக கொடுத்தவர்களில் மிக மிக முக்கியமானவர் தான். அடுத்தது நம்ம கவியரசர் கண்ணதாசன். இவரெல்லாம் மறந்துடக்கூடாது. அவர் எழுதின பாடல்களுக்காக, அவர் இலக்கியங்களுக்காக மட்டும் இல்லை, வரலாற்றில் கருணாநிதி எப்படிப்பட்ட ஆள்ன்றதை முத பெரிய அளவுக்கு வெளிப்படுத்தியவரும் இவர் தான். எல்லாருக்கும் பதில் சொல்லும் கருணாநிதி இவர் வைத்த கூற்றுகளுக்கு இல்லை கருத்துக்களுக்கு எதிர்வினையே ஆற்றவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதுவே நமக்கு அவர் யாருங்கிறத சொல்லும். அடுத்தது கடலூர் ஞானியார் அடிகள். இவர் ஞானியார் அந்த மடம் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. அந்த மடம் பெருசாலாம் இயங்கலை, அவர் காலத்தில் கொஞ்சம் நல்லா இயங்குச்சு. மடம் வைத்திருக்கிறவங்களாம் பயங்கரமான மதவாதிகளாக இருப்பாங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு இஸ்லாமியர் வந்து நீங்கள் தான் தமிழ் நல்லா சொல்லி தருவீங்களாமே, எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறாரு. சரின்னு தினமும் அதுக்காக 7 மணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு தினமும் அவருக்கு ஒரு மணி நேரம் தமிழ் வகுப்பு எடுத்தவர். இன்றைக்கி மடாதிபதிகள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறீங்க. பலாயிரம் கோடி சொத்தை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னு. இன்றைக்கும் அன்னைக்கு அப்படி ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்து எல்லாருக்கும் தமிழ் இருந்துச்சுன்னா நான் இருப்பேன் அப்படின்னு தமிழுக்காக முன்னாடி நின்று பணியாற்றியவர் தான் ஐயா ஞானியார் அடிகள். அடுத்தது புனித போராளி அண்ணன் பழனி பாபா அவர்கள். அவரை எனக்கு அண்ணன் சொல்கிறதா ஐயான்னு சொல்கிறதான்னு தெரில, அவ்வளோதான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பேச்சாளர்களில் அண்ணன் சீமான் பேச்சு எப்படி பிடிக்குமோ, அண்ணனுக்கு ஒரு முன்னத்தி ஏறாதான் பேச்சில் நான் இவரை பார்க்குறேன். பொட்டில் அடித்தது போல் தெரிக்க விடுற மாதிரி கருத்துக்களை ரொம்ப சாதாரணமாக அசால்ட்டான்னு சொல்லுவோம்ல, அப்படி பேசக்கூடியவர். ஒரு 10 ஆண்டு முன்னாடி கூட இவர் பேச்சுக்கள் இவ்வளோலாம் வெளில வரல. அண்ணன் சீமான் பேச தொடங்கிய பிறகு தான், கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளில் அண்ணன் சீமான் 10 ஆண்டுகளுக்கு மேலே பேசுகிறாரு. ஆனால் கடந்த
இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளே தான் அவருடைய பேச்சு பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒவ்வொரு முறையும் அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி சிக்கல்கள், ராஜீவ்காந்தி படுகொலை உட்பட அதில் வந்து இவருடைய கருத்து தனித்துவமாக வந்து நிற்கும். அந்த மாதிரி கருத்துக்களை தெரிக்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர். அடுத்தது சிவகங்கை ராஜேந்திரன். இவரை பற்றி இப்போ சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். பராசக்தி படம் வந்த பிறகு எல்லாரும் சிவகங்கை ராஜேந்திரனை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அதில் நாயகனாக காமிக்கப்படுபவர், அதான் நாயகனாக சிவகார்த்திகேயன் இருக்காருன்னா அவர் தம்பியாக காண்பிக்கப்படுபவர் இந்த சிவகங்கை ராஜேந்திரனோட இதுதான். அவருடைய நினைவு இடத்தை கூட சரியாக பராமரிக்காத நிலையில தான் இந்த 60-70 ஆண்டு திராவிட அரசு நடந்திருக்கு. இப்போ அண்ணன் சீமான் தான் அந்த இடத்த, அவர் நினைவிடத்தையே வாங்கியிருக்கிறாரு. புனரமைத்து விரைவில் அதை ஒரு பெரிய கோட்டமாக கட்டுவோம். நாம் தமிழர் ஆட்சி அமைந்தால் எல்லாருக்குமே கட்டிடுவோம். அதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் சிந்திக்க வேண்டியதில்லை. அடுத்து கீழப்பழுவூர் சின்னசாமி 65 மொழி போராட்டம் சொல்லுவோம். 64 65ல் உச்சமடையுது. அதுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே அண்ணா வந்து இந்த போராட்டம்லாம் செய்யாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லும்போது நீ எப்படி அப்படி சொல்லுவேன்னு தன் தலைவன், அவர் திமுககாரர் தான், தன் தலைவன் மொழி போராட்டத்தை விடுங்கன்னு சொல்கிறாரேங்கிறத தாங்கி கொள்ள முடியாமல் அவருக்கு எதிராக கடிதம்லாம் எழுதி வச்சுட்டு தன்னையே ஈகமாக கொடுத்தவர் தான் கீழப்பழுவூர் சின்னசாமி. 65 போராட்டத்தை தொடங்கி வைத்தவர் இவர் தான். நான் ஏற்கனவே சொன்னது போல் இலக்குவனார் அதை வந்து கட்டமைச்சார், எல்லா மாணவர்களுக்கும் அந்த உணர்வை ஊட்டி. ஆனால் அது போராட்டமாக வெடித்தெழுவதற்கு முதல் ஈகமாக இருந்தவர் கீழப்பழுவூர் சின்னசாமி தான். அடுத்தது ஈகி சங்கரலிங்கனார். எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்காக போராட்டம் செய்தார் அப்படிமோ. 12 கோரிக்கைகளை முன்வைத்தார். அதில் ஒரு கோரிக்கை தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் அப்படிங்கிறத காங்கிரஸே ஏற்றுக்கல. காங்கிரஸ்காரர் தான், காங்கிரஸே ஏற்றுக்கல. கடைசியில் கம்யூனிஸ்ட் வந்து நின்னாங்கன்னாங்க, அவங்களும் பெருசாக முன்னெடுக்கல. அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்து தான் அந்த தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணுங்கிற கோரிக்கையை நிறைவேற்றுச்சு. அவரை வந்து பெரிய அளவுக்கு ஆனால் திமுக நினைவெல்லாம் கூறல. அந்த பெருமையை தாங்க எடுத்துக்கணுங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருந்தாங்களே தவிர அதுக்கு வித்துட்டவர் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு எந்த பெருமையும் அவங்க கொண்டு போய் சேர்க்கல. அதனால் நம்பராஜன் அதை செய்யணுங்கிறதுக்காக அவரை நினைவு கூறுறோம். அடுத்தது ஐயா வள்ளலார். வைகுந்தர் எப்படி சொன்னோன்னா அப்படி தான், சனாதன எதிர்ப்புன்னு இன்றைக்கி பேசுவாங்க. இன்றைக்கி அந்த சனாதனம் இவங்களெல்லாம் கை கொள்ள பார்க்கும். ஆனால் அந்த காலத்தில் இவங்க வெளிப்படுத்தின கருத்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றத்தாழ்வு அதெல்லாம் இருக்குல்ல, அது மதத்தின் வழியாக கொண்டு வரவங்களை கடுமையாக எதிர்க்கும் ஒரு மாற்று ஒரு திட்டத்தை, ஒரு சமய புரட்சியை செய்தவர்களில் மிக மிக முக்கியமானவருங்கிறதுக்காக வள்ளலாரை நம்ம நினைவு கூர்றோம். அடுத்தது தாத்தா தேவநேய பாவாணர். இவரை விட்டுட்டு தமிழ் வரலாறுன்னு நம்ம இன்னைக்கு எழுத முடியாது. தமிழ் மொழியோட வரலாறை, குறிப்பாக வேர் சொல் ஆய்வுன்னு எட்டிமாலஜின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டே தமிழில் இன்றைக்கி வரைக்கும் கிடையாது பெருசாக. ஆனால் இல்லாத ஒன்றை இங்கே உருவாக்கி தானே அதை முன்னின்று பெரிய ஆய்வுகளை செய்து கடைசியில் அவர் ஆய்வுகளை வெளிக்கொண்டு கூட வர முடியாமல் நூலாக்கம் கூட செய்து வெளியிட முடியாத நிலையில் வாழ்ந்து, நான் செய்யணும்னு நினைக்கிறதுல நான் செய்திருக்கிறது ஒரு விழுக்காடு தான், இன்னும் செய்ய வேண்டியதை நான் பட்டியலிட்டிருக்கிறேன், எனக்கு பின்னாடி வரவங்க அதை செய்யுங்கன்னு சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் அது 2 விழுக்காடு கூட முடியலங்கிறது தான் துயர நிலை. இந்த தமிழர்னு பேசிட்டு வந்த இந்த திராவிட திமுக குறிப்பாக அவரெல்லாம் வந்து எந்த வகையிலையும் உதவலை. எம்ஜிஆர் காலத்தில் தான் அவர் சாவறாரு, எம்ஜிஆரும் பெருசாக உதவலை. அப்படி தான் தமிழ் அறிஞர்களோட நிலை இந்த திராவிட ஆட்சிகளில் இருந்துக்குங்கிறத நம்ம நினைவு கூறணுங்கிறதுக்கு முக்கியமாக காட்சியளிக்கிறவர் தான் ஐயா பாவாணர் அவர்கள். அடுத்தது புலவர் கலியபெருமாள். எல்லாரும் விடுதலை படம் பார்த்து கலியபெருமாள் தமிழரசன்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து 10 ஆண்டுகளாக இந்த களத்தில் 10-11 ஆண்டுகளாக நான் பயணிக்கிறேன், தெரியுங்கிறதுனால எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. தமிழ் தேசியத்துக்காக, தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை விதைப்பதற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களில் மிக மிக முக்கியமானவர் ஐயா கலியபெருமாள். தமிழரசன் களத்தில் நின்னார்னா அவங்களுக்கு பின்புலமாக, எப்படி தலைவர் நிற்கும் போது ஆண்டன் பாலசிங்கம் போன்றவர்கள் எப்படி பின்புலத்திலிருந்து அதை வந்து ஃபிலசாபிக்கலாக மெய்யியல் ரீதியாக கொண்டு போய் சேர்த்தாங்களோ அந்த மாதிரி தமிழ் தேசியத்துக்காக தமிழ்நாட்டில் தமிழரசன் மற்றும் பலர் அவங்களுக்கும் வழிகாட்டியாக திகழ்ந்தவர் தான் ஐயா கலியபெருமாள் அவர்கள். அடுத்ததாக ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள். நம்ம வந்து சினிமா மோகத்தை கிண்டல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நம்ம சினிமா மோகத்தை, அதாவது கண்மூடித்தனமாக சினிமாவில் வரவங்களை வந்து தனது தலைவனாக கொண்டாடுறது தான் தப்புன்னு சொல்கிறோம். திரைக்கலையை நம்ம என்றைக்கும் சொல்லலை. தலைவர் சொன்னதாக பல இடங்களில் அண்ணன் சுட்டி காட்டுவார். பேச்சும் திரைக்கலையும் 2 வலிமை வாய்ந்த படைப்பிரிவுகள் அப்படின்னு. திரைக்கலை வழியாக நம்ம நிறைய கருத்துக்களை கொண்டு போகலாம். அப்படி தான் அந்த காலத்தில் விடுதலை போராட்ட வரலாறு உட்பட நிறைய வரலாற்றை தனது படங்கள் வழியாக கடத்தி இருக்கிறார், உயிர் கொடுத்திருக்கிறார்.
அதுக்காக திரைக்கலையின் உச்சம் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா அவர் தான். அதுக்காக அதுவும் நம்ம தமிழ் இனத்துலேருந்து வந்திருக்கிறாருங்கிறத பெருமையாக கொண்டாடுறதுக்காக தான் அவருக்கு பதாகை வைத்திருக்கிறோம். அடுத்தது மூத்தவர் ஐயா சந்திரசேகரன் அவர்கள். நம்ம காலகட்டத்தில் தமிழ் தேசியத்தில் முக்கியமான ஒருவராக இருந்தவர், தலைவரால் மிக மிக மதிக்கப்பட்டவர், நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளராக நீண்ட காலம் செயல்பட்டவர். ஐயா அண்மையில் தான் மறந்தாங்க. அவரை நினைவு கூறுறதுக்கு, அவருடைய பங்களிப்பை நினைவு கூறுறதுக்காக அவருக்கு பதாகை வைத்திருக்கோம். அடுத்தது பெருங்காமநல்லூர் போராட்டம் எல்லாருக்கும் தெரியும். அதான் இந்த விரலை வெட்டினது ஐயா முத்துராமலிங்க தேவர் அந்த வரலாறுலாம் சொன்னேன் இல்லையா? அந்த காலகட்டத்தில் ஒரு பெரும் போராட்டம், இது விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த போதே இந்த மாதிரி ஒரு போராட்டமும் இங்கே தேவைப்பட்டது. அதை பெரிய அளவுக்கு முன்னெடுத்து நிறைய பேர் விதையாக விழுந்தார்கள் அப்படிங்கிறத பதிவு செய்யணும், நினைவு கூறணுங்கிறதுக்காக. அடுத்தது தியாகராய பாகவதர். இவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். வரலாறு நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும், தெரிய வைக்கணும்னு இல்லை. வஞ்சத்தால் கடைசியில் வீழ்த்தப்பட்டவர். ஆனால் திரைக்கலையில் எம்ஜிஆரை எப்படி ஒரு பெரிய நட்சத்திரமாக, ஒரு பெரிய நாயகராக எல்லாரும் பார்த்தாங்க. எம்ஜிஆருக்கு முன்னோடி அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் திகழ்ந்தவர் தான் ஐயா தியாகராய பாகவதர். நான் ஏற்கனவே சொன்னது போல் திரைக்கலையை போற்றி கொண்டாடணும், அதில் முதன்மையாக நின்னவங்களை நம்ம நினைவு கூறணுங்கிறத வகையில் தான் கலையை போற்றுகிற தமிழ் சமூகத்தில் நம் கலையின் உச்சமாக அந்த காலகட்டத்தில் விளங்கினவருக்கு நம்ம பதாகை வைத்திருக்கிறோம். அடுத்தது திருவிக்கா, தமிழ் தென்றல் அப்படின்னு அவரை சொல்லுவோம். எல்லா பங்களிப்பும் ஒரு தலைவர், நான் இப்போ சொன்னதுலேயே பார்த்தீங்கன்னா சிலர் அரசியல் பங்களிப்பு செய்திருப்பாங்க, சிலர் எல்லை போராட்டத்தில் பங்கெடுத்திருப்பாங்க, சிலர் மொழி போராட்டத்தில் பங்கெடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட எல்லா தளங்கள்லையும் அரசியல்லையும் இருந்தார். காங்கிரஸில் தமிழ்நாடு காங்கிரஸின் தலைவராக திகழ்ந்தவர், அந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை எட்டியவர். எப்போ? 1925 காலகட்டத்தில். இவர் தமிழ்நாடு காங்கிரஸின் தலைவரான பிறகு தான் ஈவேரா காங்கிரஸ் வெளியேறார். ஏன்னா அவருக்கு தமிழர்கள் எதுக்கும் தலைவராக இருக்கிறது பிடிக்காது. போயிட்டு என்ன பண்ணாருன்னா நீதி கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தார். ஏன்னா அவருக்கு பிடித்த தெலுங்கு மொழி பேசுகிறவங்க அந்த நீதி கட்சிக்கு தலைவராக இருந்தாங்க. நம்ம என்றைக்கு தெலுங்கு துவேஷம்னு சொல்லுவாங்க இல்லையா, வெறுப்பெல்லாம் நம்ம பேசினதில்லை. அவரோட வரலாறு படிக்கும்போது நமக்கு தெரியறத சொல்கிறோம். அது சைடில் சொன்ன அவ்வளோதான். திருவிக்கா நிறைய பெருமைக்குரியவர், நிறைய நூல்களை எழுதியிருக்கிறாரு. பெரியார் தான் இங்கே பெண்ணியம் பேசினாருங்கிறாங்க. அன்றைக்கே பெண்ணியத்துக்கு ஒரு சிறப்பான நூலை எழுதியிருக்கிறாரு. நம்மளில் நிறைய பேருக்கு அப்படி ஒரு நூலை அவர் எழுதுனது கூட தெரியாது. இன்றைக்கும் அந்த நூல் இருக்குது, எல்லாரும் தேடி படிங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறது. அடுத்தது திருக்குறளார் வி முனுசாமி. திருக்குறளார் அப்படின்னு சொல்லும் போதே தெரியும், திருக்குறளை பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தவர். திருக்குறளுக்கு பெரியார் தான் மாநாடு போட்டார் தெரியுமா அப்படிம்பாங்க. பொய். அதுக்கு முன்னாடி 1942 நான் நினைக்கிறேன், அப்போயே திருக்குறளுக்கு மாநாடு போட தொடங்கியவர், தொடர்ச்சியாக மாநாடு போட்டவர். அதற்கு பிறகு அரசியலையும் ஈடுபட்டு திண்டிவனத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டார். அது பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் தான். அடுத்தது தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய உவே சாமிநாத ஐயர். அவர் நான் ஏற்கனவே பதிப்பு செம்மல்னு சொன்னல, அங்கே பார்க்கும்போது சீவைத்தா தாமோதரனாரை பார்த்தோம். ஆறுமுக நாவலர் இங்கே அடித்தளம் போட்டார், சீவைத்தா சுவர் எழுப்பினார், ஊவேசா கூரை நெய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்களோட பங்களிப்பு. அவங்க இருந்தில்லைன்னா நம் தமிழ் நூல்கள் நமக்கு கிடைச்சிருக்காது. ஓலைச்சுவடியிலேருந்து நூலாக்கம் செய்த பணிகளை பெரிய அளவுக்கு முன்னகர்த்தியதில் இவருடைய பங்களிப்பு இருக்குங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டே ஆகணும். அடுத்ததாக அயோத்திதாச பண்டிதர். பல இடங்களில் ஏற்கனவே இவரை பற்றி நான் சொல்லிகிட்டே வந்தேன். ஒடுக்கப்பட்ட மக்களின் முதல் பெரும் தலைவராக திகழ்ந்தவர். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ் தேசிய கருத்தியலை ஒரு வகையில், அதாவது நம்ம பேசுகிற மாதிரியே எல்லா காலகட்டத்திலையும் தமிழ் தேசியம் பேசியிருக்கணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர் காலகட்டத்திலே அவர் தமிழ் தேசியத்தை ஒரு வகையில் பேசியிருக்கிறாருங்கிறது தான் நமக்கு தெரியுது. பெண்ணிய கருத்துக்களையும் அன்றைக்கே பேசியிருக்கிறாரு. சித்த மருத்துவராக பெரிய அளவுக்கு விளங்கியிருக்கிறாரு. 1907 பிளேக் நோய் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட போது வெள்ளைக்காரன் காலகட்டம் தான், வெள்ளைக்காரனோட மருத்துவம் இருந்துச்சு. யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத பிளேகை இவருக்கு தெரிந்த சித்த மருத்துவத்தின் வழியாக கட்டுப்படுத்தினார் அப்படிங்கிறதான் உண்மை, பதியப்பட்ட வரலாறு. இப்படி பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் அயோத்திதாச பண்டிதர். அவரை நாம் நன்றியோடு நினைவு கூறுறோம். அடுத்தது கோவை செழியன். அரசியலில் நிறைய பேர் ஈடுபட்டாங்க. மிக தனித்துவமாக தன்னுடைய பங்கை அரசியல் தளத்தில் செய்தவர். எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவர் இருந்த இடத்தை ஏற்றுக்கொள்ளவில்லைனாலும் அவருடைய அரசியல் பங்களிப்பை நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம், அவரை நினைவு கூறுறோம். அடுத்தது மறைமலை அடிகள். தனித்தமிழ் தந்தை அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த தமிழுக்கு பேர் மணிப்பிரவல நடைன்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்தை கலந்து பேசுறது. அப்படி கலந்து பேசி தான் இங்கே மொழி திரிவு ஏற்பட்டு தெலுங்கு, கன்னடம், துளு,
மலையாளம்னு பிரிஞ்சு போச்சு. இன்னும் பல மொழிகளை சொல்கிறாங்க. அந்த மாதிரி சமஸ்கிருதம் பெரிய அளவு கலந்திருந்த மொழியை தான் கடைசியில் தமிழர்கள் பேசி கொண்டிருந்தாங்க. அதை உணர்ந்த பிறகு அதை தவிர்த்து, சமஸ்கிருதத்தை தவிர்த்து தூய தமிழிலேயே பேசலாம், அது எல்லாத்துக்கும் தமிழ் சொற்களை வைத்து கொண்டிருக்கு, அதை நம்ம பயன்படுத்துறது தான் இல்லைன்னு தமிழை புரட்சி செய்து மாற்றியவர் அப்படிங்கிறதுக்காக அவரை நினைவு கூர்றோம். நிறைய செய்திருக்கிறாரு. சாதிக்கு எதிராகவும் பேசியிருக்கிறார். போலி சைவர், சைவ சமயம் போலி சைவரம்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. சாதி வேறுபாடுகளும் போலி சைவரம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அதை படித்து பாருங்கள். ஈவேராலாம் அரசியல் களத்துக்கு வரதுக்கு முன்னாடியே இவர் என்ன மாதிரி போராட்டங்களை செஞ்சுருக்கிறாருங்கிறது உங்களுக்கு புரியும். அடுத்தது மாப்போசி, எல்லை போராட்ட எல்லை சாமின்னு இவர் நம்ம உறுதியாக சொல்லலாம். திருத்தணி இன்னைக்கு இங்கே இருக்குன்னா காரணம் இவர் தான். அன்னைக்கு எல்லையை பிரிக்கும் போது பெரிய சதியை இங்கே செய்தாங்க. நேரு உட்பட, இங்கே சுற்றி இருக்கிற மொழிவழி மக்கள் உட்பட எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சாங்க. தமிழ் இனத்திற்கு இன்றைக்கு போலவே அன்றைக்கும் பெரிய அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்ததுனால யாராவது சிலர் தட்டி எழுப்பி போராடணும் இல்லையா, அப்படி போராடியவர் தான் இவர். ஏற்கனவே சொன்ன மங்களம் கிழாரை பற்றி, அவரோட சேர்ந்து இவர் பெரிய போராட்டத்தை வடக்கெல்லைக்காக போரிட்டு தலை கொடுத்தேனும் தலைநகரை காப்பேன்னு சென்னையையும் காத்து கொடுத்தாருங்கிறதான் வரலாறு. அது மட்டும் இல்லை, அரசியலில் நிறைய பங்களிப்பு இருக்குது. தமிழ் தேசியத்தை பேசியிருக்கிறார். இன்னும் நிறைய செய்திருக்கிறார். நிறைய பிழைகளும் இருக்குது. பிழைகளையும் தெரிந்து தான் அவர்கிட்ட இருந்த நிறைகளை ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டு கொடின்னு ஒன்று எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த கொடிக்கும் வித்திட்டவர் இவர் தான். இவர் வடிவமைச்சு கொடுத்து அன்றைக்கி கார்ப்பரேஷன் இருக்குல்ல, சென்னை கார்ப்பரேஷன், அதில் அவர் வடிவமைச்ச கொடியை தான் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது குன்றக்குடி அடிகளார். மடாதிபதினா வெறும் சமயப்பணி தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, சமூக பணியும் செய்வோங்கிறத பல நிலைகளில் மொழி சார்ந்து, சமயம் சார்ந்து, சமூகம் சார்ந்து தொடர்ந்து பேசி வந்தவர். அதனால் அவரை நினைவு கூர்றதுக்காக நாம் அவருக்கு பதாகை வச்சுருக்கோம். அடுத்தது தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார். தமிழ் தேசியம் நிறைய பேர் பேசினாங்க. மாப்போசியும் பேசினார். ஒரு காலகட்டத்தில் சுய நிர்ணயத்துடன் கூடிய ஒரு தனித்த தேசிய இனம் தான் நமக்கு அப்படி தான் உரிமைகள் கிடைக்கணும் மாப்போசி பேசினார். தனி நாடு தான் வேணும்னு பேசினவர் இவர் தான் தமிழ்நாட்டில். அப்போயே அதுக்கு கட்சியும் வச்சுருந்தார், அந்த கொள்கையை வகுத்தார். எல்லாத்தையும் தாண்டி நாம் தமிழர்ன்ற கட்சி அவர் தான் தொடங்கினார். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நடத்த முடியல, திமுகலேயே போய் சேர்ந்துட்டார். அந்த பிழைகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அவர் தொடங்கிய கட்சியை மீண்டும் தொடங்கி இன்று வரை தமிழ் தேசிய பாதையிலிருந்து சற்றும் மாறாமல் நடத்தி வருகிறார் அண்ணன் சீமான். நம் முன்னோடி அப்படிங்கிறதுக்காக அவர் உண்மையிலே நன்றியோடு நாம் நினைவு கூறுகிறோம். அடுத்தது ராமசாமி படையாச்சி. அந்த காலகட்டத்திலேயே ஒரு பெரும் தலைவர். இங்கே இன்றைக்கி இந்த சாதி ரீதியாக பெரிய அளவுக்கு பிளவுபடுத்தப்பட்டு சாதிக்கு இவர் தான் தலைவர் அப்படின்லாம் வச்சுருக்காங்கல்ல. அவர் எந்த சாதியிலேருந்து வந்தாருன்றதை அவர் பேர்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவர் சாதிக்காக மட்டும் நிற்கலை, சாதிக்கிறதுக்காக நின்னார். காமராஜரோட அமைச்சரவை வரைக்கும் அவர் பதவி வகித்திருக்கிறார். பெரிய ஆளுமை, அந்த காலத்து ஆளுமை, அரசியலில் பங்களிப்பு செய்தார் அப்படிங்கிறதுக்காக அவரை நினைவு கூர்றோம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தமிழ் மொழி, இனம், அரசியல், வரலாறு அப்படின்னு எல்லா தளங்கள்லையும் முத்திரை பதித்தவர். பாவாணருடைய ஒரு மாணவர் மாதிரி தான் திகழ்ந்தார். 65 மொழி போராட்டத்துக்கு பல காரணங்களை அடுக்குவாங்க. அதில் மிக முக்கியமான காரணத்தில் ஒன்று இவர் நடத்தி வந்த அந்த இதழ், தென்மொழி இதழ். அது மிக மிக முக்கியமான காரணம். அன்றைக்கு 65 போராட்டத்தை பெரிய அளவுக்கு முன்னகர்த்தினதில். அது மட்டும் இல்லை, அவர் நிறைய பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார். ஈழம் வரைக்கும், ஈழத்தில் போராளிகள் இங்கே வந்தபோது அவர்களுக்கு அரசியல் வகுப்பெடுத்தது வரைக்கும் அவர் நிறைய பங்களிப்பு செலுத்தியிருக்கிறாருங்கிறதுக்காக நம்ம அவரை நினைவு கூர்றோம். அடுத்தது மக்கள் கவிஞர் என்று போற்றக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எம்ஜிஆரோட பாடல்களை அன்றைக்கி கேட்டால் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி மக்கள் சார்ந்த கருத்துக்களை பாடல்கள் வழியாக எம்ஜிஆர் அதை நடித்து காமிச்சிருக்கலாம். அந்த பாடல்களுக்கு சொந்தக்காரர் இவர் தான், அந்த கருத்துக்களுக்கு சொந்தக்காரர் இவர் தான். அப்போ இவரை எப்படி நம்ம நினைவு கூறாமல் இருக்க முடியும்? அடுத்தது அப்பா நெல்லை கண்ணன். அண்ணன் சீமானே தனியாக மேடை போட்டு பேசினார். எனக்கும் கடைசியாக அவர்கிட்ட ஒரு அண்ணன் நம்மளை தமிழ்மீச்சு பாசறை சார்பாக ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுக்க சொல்லியிருந்தார். அப்போ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ பல ஆளுமைகளை அதில் பேச வைக்கிறதுக்கான திட்டமிடலில் இருந்தபோது இவர்கிட்டையும் நான் கூப்பிட்டு கேட்டேன். அண்ணன்ட்டையும் சொல்லியிருந்தேன், சொல்லிட்டு கேட்டோம். அவர் அண்ணன் சொல்லுவார்ல, அவர் எப்படி பேசுவார்னு அப்படி தான் என்கிட்டையும் பேசினார். அப்படியாடா என் மகனோட தம்பியாடா அப்படின்னு பேசிட்டு, நல்லா நான் ஐயா நீங்கள் கட்டாயம் பேச நல்லாடுறா அப்படின்ட்டு வச்சுட்டாரு. அதாவது அவர் மாட்டேன்னு கூட சொல்ல மாட்டார். வரல அன்றைக்கெலாம், நம்ம நிகழ்ச்சிகள்லாம் பெருசாக அவர் கலந்துக்கல. ஆனால் பெரும் தமிழ் ஆளுமை. அவர் பேச்சை கேட்டு சிலிர்க்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது.
கூட்டமே இல்லாத இடத்துல கூட அவர் பேச தொடங்கினாருன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே வந்து போல மொய்க்கிறத நம்மளே வாழும் காலத்தில் பார்த்துருக்குறோம். புத்தக கண்காட்சிகள் நடக்குதுன்னா அங்கே இவர் பேசினாருன்னா பெரிய அளவுக்கு புத்தக கண்காட்சியில் ஆர்வம் காட்டாதவர்கள் கூட அந்த இடத்துல வந்து குவியறதை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பேச்சுக்கு சொந்தக்காரர் ஐயா நெல்லை கண்ணன் அவர்கள். அடுத்தது சிங்காரவேலர். நான் ஏற்கனவே வஉசியை பற்றி சொன்னேன், பெரிய வழக்கறிஞர். இவரும் அப்படிதான், பெரிய வழக்கறிஞர். இங்கே வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் உரிமை போராட்டம், தொழிலாளர் போராட்டம்னு. அந்த தொழிலாளர் போராட்டம், தொழிலாளர் நல சங்கங்கள், இதுக்கெல்லாம் தோற்றுவாயே இவர் தான். இந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட்னு இவரை சொல்லலாம். இவர் தான் எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தார். கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து மே 1 வந்து கொண்டாடுறார். மே 1 அங்கே ரஷ்யாவில் தொடங்கி கொண்டாடப்படுதுங்கிறத தெரிந்து கொண்டு அதை வந்து லேபர்ஸ் டே உலக அளவில் இன்றைக்கும் கொண்டாடுறாங்க இல்லையா, அதை தமிழ்நாட்டில் 1921 23 அதில் வந்து கொண்டாட தொடங்கியவர் தான் இவர். சென்னையின் கடற்கரையில் தான் தொடங்கினார். அது மட்டும் இல்லை, வழக்கறிஞர் அந்த ட்ரெஸ்ஸையே ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அந்த கருப்பு அங்கி இருக்கும்ல, அதை கொண்டு வந்து ரோட்டில் போட்டு எரிச்சிட்டு, இந்த நீதிமன்றத்தில் உங்களுக்கு நீதி கிடைக்காது, நான் இனிமேல் நடத்துகிறேன், ஏன்ட்ட கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு தனியாக நீதிமன்றமே நடத்தியவர் தான் அவர். அப்படிப்பட்ட ஒரு போராளி. அவரை இன்னைக்கு கடைசியில் மீனவர் சங்க தலைவர் மாதிரி அங்கே படத்தை போட்டு அவரை குறுக்கியிருக்கிறாங்க. அவர் வரலாறு பெரிய அளவுக்கு போய் சேரல, நம்ம கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இங்கே வச்சிருக்கிறோம். அடுத்தது ஜீவானந்தம். ஏற்கனவே நான் சொன்னது போல் இந்த பொது உடைமை அப்படின்ற தத்துவத்தை எடுத்திங்கன்னா மிக முக்கிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் ஐயா சிங்காரவேலர் சொன்னால் அடுத்து ஜீவானந்தத்தை தான் சொல்லணும். கலை இலக்கிய பேராசான்னு சொல்லுவாங்க. பெரிய பெருமைக்குரியவர். பேச்சு, கலைனை எல்லா துறையிலையும் முத்திரை பதித்தவர். சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர். கடைசி வரைக்கும் ஏழ்மையில் வாழ்ந்தவர். இவங்கெல்லாம் நமக்கு வந்து அரசியலில் வரும்போது தூய்மையாக இருக்கணும், உங்கள் அரசியல் தூய்மையாக இருக்கணும்னா இவங்க கிட்ட இருந்தால் நம்ம பாடம் கற்றுக்கணும். இன்றைக்கி இருக்கிற கருணாநிதி, ஜெயலலிதா வகையரா கிட்ட இருந்து கற்றுக்கக்கூடாதுங்கிறத நினைவு வைத்துக் கொள்வதற்காகவாவது, இன்றைக்கு இருக்கிற கம்யூனிஸ்ட் போல இருந்துடக்கூடாதுங்கிறத நினைவு வைத்துக் கொள்வதற்காவது ஜீவானந்தத்தை நாம் அறிய வேண்டும். அடுத்தது தங்கவயல் சுப்பிரமணியம், அடுத்தது தளபதி கே விநாயகம். இவங்கெல்லாம் வடக்கெல்லை போராட்ட வீரர்கள். மாப்போசியை பற்றி பேசும்போதும் ஐயா மங்களம் கிழாரை பற்றி பேசும்போதும் சொன்னல, அது மாதிரி தான் அவங்களோட போராட்டத்தில் இவங்களும் கூட நின்னாங்க. தங்கவயல்னால் இந்த கோலாறு தங்கவயல் இருக்குல்ல, அந்த பகுதியை சார்ந்தவர். அதனால தான் தங்கவயல் சுப்பிரமணியம். தளபதி கே விநாயகம் அவர் தமிழர், ஆனால் அவருக்கே அவர் தமிழர்னு தெரியாது. அந்த அளவுக்கு அவரை அந்த சித்தூர் மாவட்டத்தையே தெலுங்கு மாவட்டமாக மாற்றி வச்சுருந்தாங்க. அவங்களும் உட்பட தெலுங்கில் பேசிக்கிட்டு இருந்தாங்க, தெலுங்கு தாய்மொழியை நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் இதை உணர்ந்து அதிலிருந்து வெளியே வந்து தமிழை பேசி அந்த எல்லை போராட்டத்தில் பெரிய அளவுக்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் தான் தளபதி விநாயகம். அதனால் இவங்களெல்லாம் கட்டாயம் நம்ம நினைவு கூறணும். அடுத்ததாக உமறுப்புலவர். நம்ம சீரா புராணம்னு கேள்விப்பட்டிருப்போம் எல்லாரும். அதாவது தமிழ் இலக்கியம் வந்து எல்லா சமயத்துக்கும் இருக்குது. அந்த மாதிரி தேம்பாவணின்னு கிறித்தவத்துக்கு இருக்குது, இஸ்லாத்துக்கு வந்து இங்கே நம்மள்கிட்ட சீரா புராணம். அந்த சீரா புராணத்தை எழுதியவர் உமறுப்புலவர். இவருக்கு கொடையளித்தவர் சீதக்காதின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கும் பதாகை இருந்துச்சு, வேற எங்கேயோ இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த உமறுப்புலவரை நம்ம நன்றியோட நினைவு கூறுறோம். இன்றைக்கு இஸ்லாத்தை தொழும் மக்கள், பின்பற்றும் மக்கள் தமிழில் அவங்க ஏதாவது ஒரு பாடலை பாடி இறை வணக்கம் செலுத்தணும்னு நினச்சா தமிழ்லேயே பாடலை உருவாக்கி கொடுத்தவர் இவர் தான். அடுத்தது அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயகர். அவர் வந்து பெரியார் பேசினாருன்னு சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே இவர்கிட்டருந்து நான் எடுத்துக்கிட்டேன்னு அந்த ஈவேராவே எழுதியிருக்கிறார். இவர் போட்ட நூல்களை எல்லாம் எடுத்து படித்து அதை தானே சொன்னது போல பல இடங்களில் எழுதியும் பேசியும் இருக்கிறார். அந்த காலகட்டத்திலே நமக்குள்ளே இருந்த அந்த உணர்வை தான் அவங்க பயன்படுத்தி திராவிடம்னு கட்டி அமைச்சிக்கிட்டாங்க. அப்படி பல பேரோட பங்களிப்பு இருக்குது. இவருடைய பங்களிப்பும் பெரிய அளவுக்கு இருந்திருக்குங்கிறதுக்காக தான் அவரை சொல்கிறோம். அடுத்தது அர்த்தநாரீச வர்மா. இவர் வந்து பாரதி இருந்தார் இல்லையா, அவர் பால் பெரும் பற்ற கொண்டவர். வீரபாரதின்னு ஒரு இதழையும் நடத்தியவர். கீதா பச்சையப்பனார். இவர் வந்து நாம் தமிழர் கட்சி தொடங்கின பிறகு அண்ணனோட தொடர்ச்சியாக களத்தில் நின்றவங்களில் மூத்தவர்களில் சிலர் தான் இருந்தாங்க. அதில் இவரும் மிக மிக முக்கியமானவர். அப்போ வரைக்கும் தமிழ் தேசியம் பேசினவங்க, ஈழத்துக்காக பேசினவங்க, இயக்கத்தை ஆதரித்தவர்கள்லாம் கட்சியாக இது பெரிய உருவெடுத்து கருணாநிதி ஜெயலலிதாவை எதிர்த்த உடனே பின்வாங்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் பின்வாங்காமல் கடைசி வரைக்கும் அண்ணனோட இருந்தார். அவர் கடைசி வரைக்கும், அவர் இறக்குற வரைக்கும். உண்மையிலே பெரிய தமிழறிஞர். தமிழர்ன்ற அரசியல், தமிழ் தேசிய அரசியலில் தொடர்ச்சியாக களம் கண்டவர். அண்ணன் சீமான் கரம் பிடித்து கூட நின்றவர்ன்றதுக்காக அவரையும் போற்றி பதாகை வைத்திருக்கிறோம்.
அடுத்தது இனமான இயக்குனர் அப்பா மணிவண்ணன். எல்லாருக்கும் தெரியும், நாம் தமிழர் கட்சி தோற்றுவிக்கப்படுறதுக்கு மிக மிக முக்கியமான காரணிகள்ல அவரும் ஒருத்தர். அந்த நன்றிக்காக தான் இன்றைக்கு வரைக்கும் அவரை நினைவு கூர்றோம், பதாகையும் வச்சுருக்கோம். அடுத்தது தூத்துக்குடி போராட்டத்தில் உயிர் நீத்தவங்களோட படங்களை இங்கே வச்சுருக்கோம். எல்லாருக்கும் தெரியும் ஸ்னோலின் தங்கையை. அவங்க மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அந்த தூத்துக்குடி போராட்டம். அந்த போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியும் முக்கிய பங்கெடுத்ததுங்கிறத, அந்த போராட்டத்தில் அடிப்பட்டவர்களில் முக்கியமான சில நாம் தமிழர் கட்சிக்காரர்களும் இருந்தாங்கன்றது தான் நம்ம நினைவில் வைத்து கொள்ளணும். அதுக்காக அருணா ஜெகதீசன் ஆணையம் சமர்ப்பித்த அந்த அறிக்கையில் கூட 2 அரசியல் அமைப்புகள் பெயர் தான் உண்டு. ஒன்று நாம் தமிழர் கட்சி, இன்னொன்று மக்கள் அதிகாரம். அப்போது அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அந்த போராட்டத்தில் பங்கு உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது பியு சின்னப்பா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் திரைக்கலைஞர்களில் மிக முக்கியமானவர்கள்னு. அதில் எம்ஜிஆருக்கு முன்னோடியாக இருந்தவங்களில் இவரும் மிக முக்கியமான ஒருத்தர். அதுக்காக அவரையும் நம்ம நினைவு கூர்றோம். அடுத்தது பெரும்பாட்டி கண்ணகி அவர்கள். நான் சொல்லி தான் கண்ணகியை பற்றி இங்கே யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. சிலப்பதிகாரத்தின் நாயகி. அவங்கள பற்றி தெரியும் எல்லாருக்கும். இன்றைக்கும் அவங்க கடைசியாக போய் சேர்ந்த இடம்னு சொல்லப்படுற அந்த கண்ணகி கோயில் கூட முழுமையாக நம்ம கையில் இல்லைங்கிறது தான் இன்றைக்கு நிலை. அதெல்லாம் மீட்போம். அதுக்கு தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது மாமா ஷாகுல் அமீது அவர்கள். தமிழ் முழக்கம்ன்ற இதழை நடத்தினார். தமிழ் தேசிய களத்தில் தொடர்ச்சியாக நின்றார். இங்கே ஜெயலலிதா இவங்களெல்லாம் எதிர்த்து வழக்கில் தூக்கி போட்டாலெல்லாம் உள்ளே போட்டதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே எப்படி திராவிடத்துக்கு பின்னாடி இருந்தோமோ இவரும் இருந்தார். ஆனால் அண்ணன் சீமான் அதை உடச்சிக்கிட்டு தனியாக வரதுக்கு காரணமாகவும் இருந்தார். வந்த பிறகு தொடர்ச்சியாக அவரோட துணை நின்று இந்த போராட்டத்தை, இந்த அரசியல் களத்தை வலுப்படுத்துவதில் மிக மிக முக்கியமான பங்காற்றியவர் மாமா ஷாகுல் அமீது அவர்கள். அடுத்தது நந்தனார். நம்ம இந்த நாயன்மார்களில் மிக முக்கியமான ஒருவர். நாயன்மார்கள்லாம் அந்த பக்கம் வச்சுருக்காங்கனால அவங்கள பற்றிலாம் நம்ம பெருசாக பேசலை. அந்த நாயன்மார்களில் மிக முக்கியமான ஒருவர் இவர். அடுத்தது அவர் வரலாறு எல்லாருக்கும் தெரியும், படம்லாம் கூட வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. அதனால் அது பெருசாக நான் சொல்ல வேண்டியது. அடுத்து மனோன்மணியம் சுந்தரனார். இன்றைக்கும் இங்கே நம்ம என்ன சொல்கிறது, தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு ஒன்று பாடுறாங்களே, அதை கூட, அதாவது இங்கே அரசு அங்கீகரித்த தமிழ்த்தாய் வாழ்த்தை கொடுத்தவர் இவர் தான். அதில் திராவிடம்ன்ற சொல் இருக்கிறதுக்காகவே இன்றைக்கி வரைக்கும் அதை பிடிச்சி தொங்குறாங்க. அதில் நடுவில் அவர் எழுதினதெல்லாம் நீக்கிட்டு. அவர் பெரிய வரலாறு உண்டு அவருக்கு. அவர் விவேகானந்தரோடவே தர்க்கம் செய்து அதில் விவேகானந்தரும் இவரிடம் தோற்றார் அப்படிங்கிறது தான் வரலாறு. இந்து அப்படின்னு சொல்லும்போது இல்லை, நாங்கள் எங்களோட பண்பாடு தனி சைவம் அப்படிங்கிறத நிறுவனதில் அந்தளவுக்கு ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு பாவலராகவும் இருந்தார். மனோன்மணியம்னு ஒரு பெரிய காவியத்தையே இயற்றியவர் அப்படிங்கிற நிலையிலையும் அவரை நம்ம நினைவு கூர்றோம். அடுத்தது ஐயா நெல் ஜெயராமன் அவர்கள். ஐயா நம்மாழ்வார் வழி நிறைய பேர் இயற்கை வேளாண்மைக்கு திரும்பினாங்க. ஆனால் நம்மக்கிட்ட 2000க்கும் மேற்பட்ட நெல் வகைகள் இருந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு தெரியாது. அதில் எல்லாத்தையும் அழிஞ்சிருச்சு பெரும்பாலும். ஆனால் கொஞ்சமாவது இருக்கிறத மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக பெரிய அளவுக்கு அதை விதைகளை பொறுக்கி சேர்த்து அதை திரும்ப பெரிய அளவுக்கு வளர்த்து உற்பத்தி செய்து இன்றைக்கு அந்த மரபு நெல் விதைகளை மீட்டெடுத்த முக்கியமான போராளி இவர். அதற்காக தான் அவருக்கு நம்ம பதாகை வச்சுருக்கிறோம். அடுத்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். இவரை நினைக்கும் போது அண்மையில் விஜய் நாமக்கல் போகும்போது பேசின பேச்சு தான் எனக்கு நினைவுக்கு வருது. இது என்ன நாமக்கல் அப்படின்ட்டு ராமலிங்கனார் பேரை மறந்துட்டு பாக்கெட்லேருந்து பேப்பர் எடுத்து படித்தது ஞாபகம் வரும். அவர் நிறைய எழுதியிருக்கிறார். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவரது மொழியாகும் அப்படின்னு பாடினார் இல்லையா, அந்த நாமக்கல் கவிஞர் தான். விடுதலை பெற்ற இந்தியாவில் அரசவை புலவர்னு ஒரு பதவி போட்டு முதலில் அதை அலங்கரித்தவர் இவர் தான். அப்போ அதனால் அவரை நினைவு கூர்றோம். அடுத்தது அறிவியல் அடையாளமாக தமிழினத்திற்கு இருக்கும் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். அவருக்கு வச்சுருக்கோம். அவர் வரலாறு இப்போ நான் சொல்லி தான் யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது இயற்கை வேளாண் பேரறிஞர் ஐயா நம்மாழ்வார் அவர்கள். நம்ம பெரிய தகப்பன் அப்படின்னு தான் எப்போவுமே அவரை நினைவு கூர்றோம். அந்த ஐயா நம்மாழ்வார் அவர்களை நம்ம எந்த அளவுக்கு முதன்மையாக வச்சுருக்கோம்னா, தலைவர் படம் வச்சுருப்போம், வள்ளுவர் படம் வச்சுருப்போம், நம்மாழ்வார் படம் வச்சுருப்போம். ஏன்னா அந்த மரபு மீட்சி இல்லைன்னா நாம் இங்கே தொடர்ச்சியாக வாழ முடியாதுங்கிறத நன்கு உணர்ந்ததுனால இயற்கைக்காக முதன்மையாக நிற்கும் ஒரு அரசியல் கட்சி என்பதனால் அவரை நம்ம பேரடையாளமாக நம்ம கட்சிக்கு வச்சுருக்கிறோம். அடுத்தது கலைவாணர் NS கிருஷ்ணன். நகைச்சுவையாக தன் சமூக கருத்துக்களை பெரிய அளவுக்கு திரைக்கலையில் கொண்டு போய் சேர்த்தவர் அப்படிங்கிறதுக்காகவும், ஏற்கனவே சொன்னது போல் திரைக்கலைஞர்களை கூட நம்ம நிறைய இடத்துல போட்டுறோம். நமக்கு ஒன்று தான்,
திரை மோகத்துல அவங்கள தலைவராக ஏற்றுக்கொள்றத நம்ம எதிர்க்கிறோமே தவிர திரைக்கலையோ இல்லை அதில் இருக்கிற கலைஞர்களோ இல்லை.